ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஜிவி பிரகாஷுடைய நடிப்பில் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற கிங்ஸ்டன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் பேசிக்காக ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்த நபர். இவங்க அப்பா கடலுக்கு மீன் பிடிக்க போய் கடைசியாக உயிரோட வரலை. இவங்க அப்பா மட்டும் கிடையாது, இதே மாதிரி கடலுக்கு மீன் பிடிக்க போன இவங்க ஊரை சேர்ந்த பல பேர் யாருமே போனவங்க உயிரோட வரவே கிடையாது. அவங்களுடைய சடலம் மட்டும்தான் திருப்பி வந்து சேர்ந்துச்சு வீட்டுக்கு. இப்படி இருக்கிறதுனாலேயே அடுக்கடுக்காக மரணங்கள் அந்த கடலில் அரங்கேறுது. அதனால் அந்த கடலுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே இனிமேல் எப்பா உங்கள் ஊரில் இருந்து யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி தடையை போட்டுருது. அப்போ ஒரு மீனவர்கள் மீன் பிடிக்க போகல அப்படின்னா அப்போ வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த பிரச்சனை இந்த ஊருக்கு. ஆனால் நம்ம கதாநாயகன் இருக்காரே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கடலுக்குள்ளே அப்படி எதுவும் கிடையாது. நிச்சயமாக நான் சொந்தமாக ஒரு போட்டு வாங்குவேன், நானே போய் மீன் பிடிச்சிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக ஒரு கட்டுக்கதை அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதே, அதாவது கடலுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது, ஆவி இருக்குது, ஆன்மா இருக்குதுன்னு ஏதோ ஒரு அமானுஷியம் இருக்குதுன்னு அவுத்து விட்டுருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு அவரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஜிவி பிரகாஷுடைய 25வது படம். பொதுவாகவே அவருடைய பல படங்களுக்கு அவரே மியூசிக்கும் பண்ணிடுவாப்புல. இந்த படத்தை அவரே தயாரித்து அவரே நடித்து அவரே மியூசிக்கும் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம்லாம் யார் அப்படின்னு ஒன்றும் பெருசாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. அதை நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. ஆனாலும் நீங்கள் கெஸ் பண்ணாத ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று கிளைமேக்ஸில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடும் விட்டுருக்காங்க. இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன் மக்களே. ஜிவியை பொறுத்தளவுக்கு அவருக்குனே ஒரு டெய்லர் மேட் ரோல் இந்த கதாபாத்திரம் இந்த படத்தில். அதை எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக கொண்டு வர முடியுமோ ஸ்க்ரீனில் அதை நீட்டாகவே பண்ணியிருக்காரு ஜிவி. திவ்யா பாரதியை பொறுத்தளவுக்கு அது ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கக்கூடிய கதாபாத்திரம்லாம் கிடையாது. கொடுக்கப்பட்டு தான் அவங்க நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த 2 பேர் போக சேத்தன், அழகம்பெருமாள், இளங்கோ குமாரவேலு, சாபுமோன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை அந்தந்த ஆர்டிஸ்ட்டு தேவையான விஷயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கோகுல் பினாயுடைய சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு இந்த கதைக்கு தேவையான மூடை அவர் டெஃபினட்டாக செட் பண்ணிடுறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக படத்துடைய செகண்ட் ஹாஃபில் விஎஃப்எக்ஸு எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஓகே ரகம் தான். நம்ம ஆகா ஓகோ அப்படின்லாம் பெருசாக சொல்ல முடியல. இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் நமக்கு வலுவாக தோணத்தான் செய்யுது. சச்சின் அண்ட் ஹரிஹரனுடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு குறிப்பாக படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கமாண்டிங்காக இருக்குது. அது தேவையான விஷயத்தை இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் டிசைனிங் பக்காவாக அவங்க உட்கார வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு தேவையான விஷயம் உள்ளே இருக்குது. பட் ராசான்னு சொல்லி ஒரு பாட்டு, அது ஒரு மாதிரி மெலடி, இன்னொரு பக்கம் பெப்பி, அந்த மாதிரி ஒரு நம்பரு, அதை சூப்பராகவே அந்த ஒரு பாட்டை அட்டகாசமாக உட்கார வச்சுருக்காப்புல ஜிவி. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு படத்தில் ஒரு சீன் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீனுமே நல்லா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமாக ஆரம்பிக்குது, அப்புறம் க்ரைம் ட்ராமாவாக மாறுது, அப்புறம் ஃபேண்டசி ட்ராமா, அப்புறம் மிஸ்ட்ரி ட்ராமா, அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ட்ராமா அப்படின்னு சொல்லி ஜானர் ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் இந்த வண்டி இப்போ எந்த ஆயிலில் ஓடுது அப்படிங்கிற கதையா, ஏங்க இப்போ இந்த படம் என்ன ஜானரில் ஓடுது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வந்துடுது. அப்படித்தான் இந்த படத்துடைய கதைக்களமும் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்துக்குள்ளே அன்பு, நேசம், காதல், நட்பு, துரோகம், பழிவாங்குதல் அப்படின்னு எல்லா விஷயங்களும் உள்ள இருக்குது. ஆனால் கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்தில் நமக்கு எதுவுமே இம்மி கூட எந்த ஒரு இம்பேக்டை எந்த ஒரு சீன்லேயுமே கிரியேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் சோகம். இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் இவங்க திரைக்கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி கொஞ்சம் கிளம்சியாக்கு விட்டுட்டாங்க. இதனாலேயே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீன் கூட நம்மளுடைய மைண்டில் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. எங்கள் செகண்ட் ஹாஃபில் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக இதை நீங்கள் மாற்ற போகிறீங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்புறம் எதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த கடல் எட்டை, இந்த கடத்தல் மேட்ரு, ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கேன், அந்த பையனுக்கு ஒரு சம்பவம் ஆச்சுன்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாத இந்த விக்ஸ் மேட்டர்லாம் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் மொத்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏங்க செகண்ட் ஹாஃபுக்கும் இந்த ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் எதுக்கு இதெல்லாம் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் என்னுடைய மனசில் எழுந்துச்சு. இதுபோக இவங்க கிளைமேக்ஸுக்கு போகும்போதெல்லாம் நம்ம பொதுவாக இந்த சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளோட உயரமான சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு படிக்கட்டு நல்லா ஏறி அது மேலே சைக்கிளில் உட்காந்துட்டு நேர பெடலை போட்டு போயிடுவோம். ரிட்டர்ன் வரும்போது அந்த படிக்கட்டில் எவனாவது குடத்தை வச்சுட்டு போயிடுவேன். இப்போ இறங்குறதுக்கு இடம் இல்லாமல் சுற்றிக்கிட்டே தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி ஆமாம் இப்போ இந்த படத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த டீம் சுற்றி இருக்குது. அது இந்த படத்தை பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அந்த மாதிரி இப்போ எப்படி க்ளோஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இந்த டீமுக்கு இருந்திருக்கு. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்களத்துக்கு இவங்க சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வளவலா குலகுலன்னு தான் போகுது. படம் முடிஞ்ச அந்த தருணத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஹலோ பிரபா ஒயின் ஷாப்புங்களா சார், படத்தை எப்போ சார் முடிப்பீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். அந்த அளவுக்கு இழுத்துட்டாங்க இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்போது. இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதுல 2 நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த 2வது கேரக்டரே அதை விடுங்க. படத்துடைய ஆரம்பத்துலலாம் இவரெல்லாம் டானுக்கு டான், டண்டனக்கா டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை பயங்கரமாக எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர்லாம் செகிலே வச்சு கைகாலை கட்டி போட்டில் தூக்கி போட்டு கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருவாப்புல கதாநாயகன். அப்புறம் என்ன வில்லன்? இதில் என்ன மேட்டர்னா, ஹீரோவை கடல் தண்ணிக்குள்ளே போட்டு அவர் கழுத்துக்கு பின்னாடி வந்து கையை அண்டை கொடுத்துட்டு அந்த பின்னாடி தொங்குவாப்புல அந்த வில்லன். பின்னாடி தொங்கும் போது 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவார். எப்படிங்க அந்த சீனை யோசிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த வேதாளம் விக்ரமாதித்யனுக்கு பின்னாடி தொங்கிக்கிட்டே கதை சொல்லிச்சே, அந்த மாதிரி சமாச்சாரமாக இருக்குமோ, அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு சீன் நரேஷன், அந்த பர்டிகுலர் காட்சி அமைப்பு. இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் மேட்டரே இனிமேல் தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. இந்த படத்தில் கடலுக்கு மீன்பிடிக்க போய் இறந்து போனவங்க எல்லாருமே ஆண்கள் தான். ஆனால் கிளைமேக்ஸில் திடீர்னு ஒரு 20-30 பெண் பேய்கள் ஓடி வந்து தாக்குது இந்த உள்ளே போன டீமை. இது என்னங்கடா புது உருட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. ஆமாம், எப்படி பெண் பேய்களாக வருது, இதுங்கெல்லாம் யார் எங்கேருந்து வந்துச்சுங்க, இந்த கதைக்கு இதுங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னே நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அந்த டைமில். இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு பேயின்னு வந்தால் நம்மெல்லாம் எப்படி பயந்து நடிங்க, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஜெர்க்காகுமா இல்லையா? ஹீரோயின் என்றனா டீசல் கேன் எடுத்து பேய்கள் அடிக்குது, ஹீரோ என்றனா இத்தாம்பரிய சுத்தியில் வச்சு பேய் அடிக்கிறார். என்னங்கடா இது, பேய்க்கான மரியாதை போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு எனக்கு அந்த படம் பார்த்து முடியும் போது. அப்படி சில காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் மேட்ரு என்ன அப்படின்னா, ஆமாம் இது பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிற கதையா, இது என்ன பேயா இல்லை கிரீச்சரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அந்த பேய்களால் அந்த படத்தில் பேச முடியல. அதுங்க மட்டும் பேசிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு தான் அதுங்களும் சொல்லியிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த கிங்ஸ்டன். அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. பட் இந்த கூந்தல் வார்த்தைகள்லாம் அங்கங்கே வரத்தான் செய்யுது. அதனால் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இவங்களே UA16+ தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.